இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே 6வது வசனத்தையும் நாம் வாசிக்கிற வேளையிலே அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் அவனை வெளியே அழைத்து என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட நம்மை ஆண்டவர் வெளியே அழைக்கிறார். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அங்கே இரவு வேளையிலே தன்னுடைய கூடாரத்திலே தோய்ந்து போய், மனம் சோர்ந்து போய், என்னுடைய சரீரம் செத்து போயிருக்கிறதே, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறதே அப்படின்னு சொல்லி, எத்தனை காலங்கள் ஆகிவிட்டதே, வாக்குத்தத்தம் நிறைவேற எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே என்று சொல்லி, அருமையானவர்களே, அவர் சோர்ந்து போய் அங்கே தன்னுடைய கூடாரத்திலே படுத்திருந்த வேளையிலே, அருமையானவர்களே, ஆண்டவரா அங்கே அழைக்கிறார். நீ வெளியே வா அப்படின்னு வெளியே அழைத்து என்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட எந்த காரியத்தை நிமித்தமாக நாம் சோர்ந்து போய் துவண்டு போய் படுத்து கொண்டிருக்கிறோமோ, அமர்ந்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு கர்த்தர் நம்மை வெளியே அழைக்க வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, வெளியே அழைக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே நமக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். இருளிலே இருந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளியே அழைத்து அண்ணாந்து பார்க்க செய்தார். இருளிலே தலைகுனிந்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படியாய் செய்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே எந்த காரியம் உங்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீருங்க. கர்த்தர் உங்களை வெளியே அழைக்கிற தருணத்திலே ஆண்டவர் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படியாக செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வெளியே வா என்று சொல்லி. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, நீங்க எதற்குள்ள இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை வெளியே அழைக்கும்படியாய் விரும்புகிறார், பேசுகிறார். அருமையானவர்களே, மரியாளை பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மரித்த பொழுது தாங்க முடியாத துயரத்திலே, துக்கத்திலே அவர்கள் எங்கேயும் போகாம அமர்ந்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி. அருமையானவர்களே, எங்குமே போகாத வீட்டிலே அவர்கள் துக்கம் நிறைந்த இருதயத்தோடு அடைந்து கிடந்த வேளையிலே, அழுது கிடந்த சூழ்நிலையிலே அவர்கள் எழுந்து வேகமாய் கர்த்தரை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, விளைவு என்ன தெரியுமா? அருமையானவர்களே, எந்த சகோதரன் மரித்து 4 நாட்களாய் துக்கித்து கொண்டிருந்தார்களோ, அதே சகோதரனை, அதே லாசருவை கர்த்தர் ஜீவனோடு எழுப்பி கொடுத்தார். அவர்கள் வரும் பொழுது அருமையானவர்களே, அழுகை மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதுக்குள்ளே இருக்கிறோம்? அழுகைக்குள்ளாய், கண்ணீருக்குள்ளாய், பாவத்துக்குள்ளாய், துக்கத்துக்குள்ளாய், சோர்வுக்குள்ளாய் இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு வெளியே வரும்படியாய் தம்முடைய வார்த்தை மூலமாய் அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு வெளியே வருவாயே ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடியவராயிருக்கிறார். சகேயுவை பார்க்கும் பொழுது சகேயுவை பார்த்து சொன்னாரு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா என்று சொல்லி. அருமையானவர்களே, பணம் இருந்தோம், வசதி இருந்தோம், வருமானம் இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, ரட்சகரை அறியாம, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாம, ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையை வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே அங்கே சகேயுவை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆபிரகாமை போல இன்றைக்கு நீ கூடாரத்திலே இருளிலே தலை குனிந்திருக்கிறாயோ, உன் வாழ்க்கையிலே நன்மைகள் கடந்து வரவில்லை,
தாமதமாய் கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ, சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை வெளியே அழைக்கிறார். இன்றைக்கு மரியாதை போல, மாத்தாளை போல, இன்றைக்கு தன்னுடைய சகோதரனை இழந்து கண்ணீரிலே, துக்கத்திலே, இன்றைக்கு வேதனையிலே அழுது கொண்டிருந்த தருணத்திலே கர்த்தர் அவர்களை அழைத்தார். அப்படி அழுகை ஆனந்த களிப்பாய் மாறினதே பிரியமானவர்களே. இன்றைக்கு ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு அருமையானவர்களே காரியம் உன் கண்களிலே கண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்குமே ஆனாலும் கூட இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு வருகிற வேளையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடியவராயிருக்கிறார். அருமையானவர்களை, சகேயை போல எல்லா வசதி இருக்கு, வருமானம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நீ எங்கேயோ ஒரு மூலையில ஏறி யாருக்கும் தெரியாம மறைந்து கொண்டிருக்கிறாயோ தேவ பிள்ளையே. இன்றைக்கு யாருக்கும் தெரியாம, யார் முகத்தையும் பார்க்காம இன்றைக்கு உன்னை நீ மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்த்து உன்னை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் வருவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடியவராய், உங்களை அதிசயமாய் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை நீங்கள் உணர்ந்து நீங்க வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆஸ்வதிக்கவும், உங்களை மகிழ்ச்சியாக்கவும், உங்களுக்கு அற்புதம் செய்யவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. God bless you. God bless you.